தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே இந்த மக்களுக்கு மத்தியிலே வரலாற்றில் இழைக்கப்பட்ட இந்த அநீதியை, இந்த துரோகத்தை, இந்த அசிங்கத்தை, இடிக்கப்பட்டதோர் இறையில்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பறந்தது இந்நாட்டின் மானம், சதிகார சூழ்ச்சிக்கு இறையில்லம் இரையாக இழந்து நின்ற இஸ்லாமியர்களிலேயே பல உயிர்கள் பலியாக, பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக, ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பணநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். அன்றைக்கு ஓர் அமைப்பு, நான் எல்லாம் விவரமே தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் ஓர் அமைப்பு அநீதி இழைக்கப்படும் சமூகத்திற்கு குரல் கொடுக்கும் ஒரு அமைப்பாக, மறைக்கப்படும் வரலாற்று உண்மைகளை திரை அகற்றி காட்டும் ஒரு அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் கண்டன கோரிக்கை பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்கோ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டில் நீதி கேட்கும் மக்களின் உள்ளங்களில் ஒலிக்கிறது என்றால் அது இறைவன் கிருபையால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது வரலாற்று உண்மை. எனக்கு முன்னர் பேசிய துணை மேயர் சொன்னார், அதை சொல்லியே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நீதிபதியை பத்தி சொன்னார்ல, அமித்ஷாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு தந்ததனால் அவர் ஆளுநர் ஆனார். நம்மை போல அநீதிக்கு எதிராக களத்திலே நிற்க வேண்டும் என்று தன்னுடைய கடமை உணர்ச்சியோடு ஒருவன் அமித்ஷாவுக்கு எதிராக தீர்ப்பு தந்தான். Who killed Judge லோயான்னு புக்கே இருக்கு. இந்த மண்ணில் ஜி.ஆர். சுவாமிநாதன் மாதிரி நீதிபதிகள் வாழக்கூடிய இதே இந்தியாவில் தான் தன் உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்தும் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான் என்று அமித்ஷாவை குற்றவாளி என்று அறிவித்த நீதிபதி லோயா இதே மண்ணில் கொல்லப்பட்டான். உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொன்னான். அவன் தான் ஜட்ஜ் லோயா. ரிவார்டு வாங்கினவங்க மட்டும் பத்தி பேசுறது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. களத்திலே போராட்டத்தில் நிற்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெட்டப்பட்டாலும், வீழ்த்தப்பட்டாலும், சிதைக்கப்பட்டாலும், உடைக்கப்பட்டாலும், உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் ஜட்ஜ் லோயா முஸ்லிம் அல்ல. அமித்ஷாவுக்கு எதிராக பேசுவதற்கு, அவனுக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எடுப்பதற்கு ஜட்ஜ் லோயா முஸ்லிம் அல்ல. இந்த இடத்தில் நின்று இழைக்கப்பட்ட அநீதியை பேசுவதற்கு யாரும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எவனும் மனித குல விரோதி பாஜகவை எதிர்த்து தான் களத்திலே நிற்பான். நீதித்துறையை பற்றி பாடம் எடுக்கிறார்கள். இந்த படத்துல ஒரு வரம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்லணும். எனக்கு லவ் சரியாவாது கூட பிரச்சனையா இல்லடா, நீலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியான்னு எதுல சொல்லுவான்? தெரிஞ்சுக்கிட்ட சொல்ல மாட்டீங்க, சும்மானா ஏதோ ஒரு படத்தை சொல்லுவான் இல்லையா? இல்ல எனக்கு நல்லா ஞாபகம் தெரியும். ஏன்னா படத்துல தான் நம்மள நச்சு கருத்தை விதைக்கிறான். தெரியாம இருந்த இப்படி அப்படி அந்த காலம்லாம் போச்சு. தெரிஞ்சுக்கிட்டாதான் எதையும் பேச முடியும். அப்ப அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது கூட பிரச்சனையா இல்ல, நீ போய் தீபம் ஏத்துன்னு ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டது கூட பிரச்சனையா இல்ல. நீதித்துறையை மதிக்கணும்னு நீலாம் அட்வைஸ் பண்ற பத்தியா? யார்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ற? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எதிர்த்து செருப்பை வீசுகிறீர்கள். உயிருக்கும் உயிராக இறை இல்லங்களை மதிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இடிக்கப்பட்ட இடத்தில் உங்களுக்கு இடமில்லை, உங்களுக்கு வேறு ஒரு இடம் தருவோம், அங்கே நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போது எத்தனை உச்ச நீதிமன்றங்களில் செருப்பு வீசப்பட்டது? மாறாக ஒரு எதிர்ப்பு குரலை கூட காட்டாமல் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை வைத்து, ஜனநாயகங்களின் மீது நம்பிக்கை வைத்து கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட ஒரே உன்னதமான சமூகம் இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் இந்த மண்ணை மதிக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சாதிய வேசத்திற்கு, உங்கள் சாதிய பாகுபாடுகளுக்கு நீங்கள் நீதித்துறையை நோக்கி செருப்பை எறிந்த அயோக்கியர்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த தீர்ப்பு எல்லாம் பாருங்க, ஒரு கோணமா தான் இருக்கும். மிரட்டிடானுங்க அவரை. உச்ச நீதிமன்றத்திலே வைத்து நீ தாழ்த்தப்பட்டவன் என்பதால் நீ எங்கள் செருப்புக்கு சமானம் என்று சங்கேதமாக கூறிய சிக்னல் தான் அந்த செருப்பு.
ஆனால் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அதே மாநிலத்தில் ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலுக்கு சர்வே எடுப்பதற்காக வருகிறார்கள். சம்பால் பள்ளிக்கு ஏற்கனவே பாபர் மஸ்ஜித் இடித்து அங்கே கலவரங்கள் நடந்து கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் பலியாகி பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பலியாகி இருந்தாலும் மீண்டும் ஒரு இறை இல்லத்திற்கு பிரச்சனை என்று தெரிந்த போதும் ஐயோ இதே யூபியில் தானே பிரச்சனை, அப்பயாவது வேற கவர்மெண்ட் இப்ப இருக்கிறது இந்த ஆளு கவர்மெண்ட் ஏடா குணம் முடிச்சவன் அப்படின்னு எவனும் அடங்கிட்டு உட்காரலையே. மீண்டும் களத்திற்கு வந்து 5 இஸ்லாமியர்கள் போலீசின் காவல்துறையின் துப்பாக்கி ரவைகளுக்கு பலியானார்கள். களத்திலே நின்று பலியானவனுக்கு தெரியாதா நீதித்துறையை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு? ஏன் கேட்கவில்லை? இந்த நாட்டின் சட்டத்தின் மீதும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீதும் இந்த நாட்டின் காவல்துறையின் மீதும் அதிகாரத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கும் சமூகம் இந்த சமூகம் என்பதைத்தான் உயிரையே கொடுக்கிறான் களத்துல, அது வேற. ஆனால் நீதித்துறையுடைய நீதியை ஏற்றுக்கிறான். இதுதான் வரலாறு. ஆனால் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்ம ஆட்சியில் இருந்துட்டோம் அவ்வளவுதானே. டோட்டல் ஹிஸ்டரி பார்த்தா இவனுக்கு பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு 100 வருஷம் திட்டம் இருக்கலாம். ஆனா இவனுக்கு இருக்கிறது வந்து ஒரு 30-40 வருஷத்துல உச்சத்தில் இருக்கிறானுங்க. அதுக்கே என்னமோ நம்மள மிஞ்சிக்க ஆள் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு. சமீபத்தில் ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா யாராவது? அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டுவோம், செகண்ட் பார்ட் வந்து எல்டிடி தீவிரவாதம் அப்படின்னு காட்டுவோம். இப்ப தேர்ட் பார்ட் வந்திருக்கு, அத சீசன் சொல்லுவாங்கல்ல, சீசன் 1, சீசன் 2, சீசன் 3. சீசன் 3 அது உள்ள என்ஐஏ பத்தி மனோஜ் பரத்வாஜ் என்னமோ பேர், அவர் பேர் பாஜ்பாய், மனோஜ் பாஜ்பாய்ங்கிறவர் அதுல ஹீரோ. அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பூரா வந்து பாகிஸ்தான், முஸ்லீம், டெல்லி, அதாவது காஷ்மீர் அப்படின்னு முஸ்லீம்ஸையே காட்டுவான். செகண்ட் எபிசோட்ல செகண்ட் சீசன்ல பூரா வந்து விடுதலை புலி அப்படின்னு காட்டி அதை எப்படி அவர் டேக்கிள் பண்றாரு, காப்பாத்துறாருன்னு காட்டுவான். தேர்ட் எபிசோட்ல இப்போ வந்திருக்குது தேர்ட் சீசன், அதுல வந்து நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே நாகாலாந்து அந்த சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சீசன்ல அதை பாக்குறப்ப அப்படியே உள்ள கொஞ்சம் குளிர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன்ல கரீம்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் காஷ்மீர்ல வந்து இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பார்த்து பார்த்து கொஞ்சம் வெறுப்புல இருப்பான். தியேட்டர்ல வந்து தேசிய கீதம் பாடினா எந்திரிச்சு நிக்க மாட்டான், அதனால மக்கள் அவனை அடிச்சிருவாங்க. அது தப்பு அவன் பண்றது, அதனால மக்கள் அவனை அடிப்பாங்க. இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல என்ஐஏவுடைய ரேடார்ல வந்துருவான். என்ஐஏ அவனை ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. இவர் ரூமு, இவன் பேசுற ஆளு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய இந்து தலைவர், ஒரு இந்துத்துவா தலைவர், ஒரு விஹெச்பி லீடர் மாதிரி ஒரு ஆளு, அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு வண்டியில பெரிய கேன்லாம் வச்சு எடுத்துட்டு போவான். இவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுல என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு 3 பேரா போவான். 3 பேர் முஸ்லிம்ஸ், அதுல 3 பேர் போவான். அந்த கரீமும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போவான். அப்ப போறப்ப இவன் ஒருத்த மட்டும், அந்த 3 பேர்ல ஒருத்த வந்து ஒரு கன் வச்சிருப்பான். மிச்சம் 2 பேருக்கு தெரியாது வச்சிருக்கிறது. போவான். என்னைய டீம் சரவுண்ட் பண்ணவன என்ன பண்ணிடுறான், பதட்டத்தில் எடுத்து சுட்டுறான். அவன் யாரதோ கன் எடுத்துட்டு வந்துட்டான், சுட்டுறான். சுட்ட உடனே இவனை துரத்திட்டு போறாங்க. துரத்திட்டு போனா அந்த கரீம்ங்கிறவன் தான் மெயின். அவன் பதட்டப்பட்டு ஓடுறான். அவனை இந்த ஹீரோ சுட்டுறாப்ல, மனோஜ் பாஜ்பாய் வந்து சுட்டுறாரு. அவன் செத்துடுறான். செத்துட்ட பிறகு அவன் வண்டியை போய் பாக்குறானுங்க. வண்டியில வந்து டின்னா வச்சிருந்தானே என்னன்னு ஓபன் பண்ணி, இன்னும் குண்டோ என்னமோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெறும் மாட்டுக்கறி இருக்கும். இவன் மாட்டுக்கறியை எதிர்க்கிறானே, இவன் குடும்ப ஃபங்க்ஷன்ல மாட்டுக்கறியை கலந்துடணும் அப்படின்னு ஒரு கோவத்துல அவன் போயிருப்பான். இதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்படுவான். ஒரு உயிர் அநியாயமா, அப்படிலாம் எந்த காலத்துல வருத்தப்பட போறது இல்ல படம், அதனால வருத்தப்படுவான். ஐயோ ஒரு உயிரை கொண்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவான். அதுல ஃபர்ஸ்ட்ல முடிஞ்சிடும். இந்த தேர்டு எபிசோட்ல வந்து இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல வந்து இவனும் என்ஐஏ சீஃபும் போவாங்க. அதுல என்ஐஏ சீஃபை கொண்டுடுவாங்க. கடைசியில என்ஐஏவுடைய சந்தேக பார்வை இவன் மேலே விழுந்துரும், நீ தான் காட்டி கொடுத்துருப்பியோ அப்படின்னு. அப்ப என்ஐஏவுடைய பார்வையில மாட்டிக்காம இருக்கிறது இவன் ஓடுவான். என்ஐஏ இவனை துரத்தும். இவன் ஓடும்போது தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், ஜேகே அப்படின்னு உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன்கிட்ட சொல்லுவான், என்னடா சோகமா இருக்க? இல்ல எனக்கு கரீமுடைய ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஒரு அப்பாவிய கொண்டுட்டோம் இல்லையா, நம்ம ஒரு அப்பாவிய கொண்டுட்டோம் இல்லையா, அதனாலதான் இன்னைக்கு நான் ஓடுறேன் போல இருக்கு, கடவுள் அப்படியே மாத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம். வரலாறுல சங்கி கூட்டங்களே
ஏதோ ஒரு 30 ஆண்டுகளுக்கு நீங்க அப்படியே தூக்கி நின்னுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த தேசமும் இப்படியே சொல்லும். ஜனநாயகத்தின் ஆட்சி மீண்டும் இந்த மண்ணில் நிலைநாட்டப்பட்டு விடாது என்று மனப்பால் குடிக்கிறீர்களா? எப்படி அந்த படத்துல வர்ற மாதிரி, படத்துல வர்றது நிஜம், கர்மா, நீங்க நம்புற கர்மா தான் சொல்றேன். அநீதி இழைக்கப்படும் இந்த மக்கள் என்றைக்கும் அநீதிக்கு உட்பட்டு கொண்டே இருக்க மாட்டார்கள். காலம் மாறும், நேரம் மாறும், சூழல் மாறும். இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் மக்கள் மன்றத்தில் நிற்க வைக்கப்படுவார்கள். சூழல் மாறும், காலம் மாறும், காட்சி மாறும். முசோலினியின் வரலாற்றை புரட்டிப்பார். துரத்தி அடிக்கப்பட்டான் 25 ஆண்டுகள். முசோலினியின் கண்களுக்கு முன்னால் ஒருவன் கலைக்க கூட முடியாது. அவன் நண்பன் கிராசியானி சொல்றான், என் ஃப்ரெண்டு தான், கிளாஸ்மேட், ஆனா அவன் முன்னால அப்படி கூட செய்ய முடியாது. கிளாஸ்மேட் தெரியும், அப்படியே இரும்பு பிடி ஆட்சி. நீ எல்லாம் என்ன பெரியவன் அதுக்கு முன்னால? முசோலினியின் முன்னால் அவன் நண்பர்கள் பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான ஆட்சியை இடுக்குப்பிடியாக கிடுக்குப்பிடியாக வைத்துக் கொண்டிருந்த முசோலினியின் ஆட்சி ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. மிலானை நோக்கி ஓடினான் முசோலினி. ஓடுகின்ற முசோலினியை இழுத்து பிடித்தார்கள். மிலானை நோக்கி ஓடிய முசோலினியை இழுத்து வந்து இத்தாலியின் வீதிகளிலே தலைகீழாக தொங்க விட்டார்கள். The cops were spat and beaten என்று வரலாறு சொல்கிறது. அந்த பிணங்களை, முசோலினியின் மனைவி பிட்டாச்சியை, அவனுடைய 15 மந்திரிகளை, வரலாற்றில் 25 ஆண்டுகள் இத்தாலியை கட்டி ஆண்ட ஒருவனையே இழுத்து வந்து கட்டி வைத்து நடு சந்தியிலே, நடு வீதியிலே தொங்கவிட்டு அவனை எச்சிலால் துப்பி செருப்பால் அடித்து கல்லால் அடித்து கொண்டார்கள். இத்தாலியை ஆண்ட முசோலினிக்கே அதுவென்றால் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக விழுமியங்களை காலில் போட்டு மிதித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை எரித்து தூக்கி எறிந்து நீதிமன்றங்களுக்கு மதிப்பில்லாமல் ஆக்கி காவல்துறைகளையும் மத்திய தொழில் பிரிவு படைகளையும் தன்னுடைய சாதகமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் இழைக்கும் அநீதிக்கு காலம் மாறும், காட்சி மாறும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாட்டில் பல்வேறு சர்வாதிகாரிகள் அனுபவித்ததை போல ஒரு மிக மோசமான ஒரு வரலாற்றை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள். போய் புக் வரலாறு படி. டாப்ல நின்னவன் என்னைக்கும் டாப்ல நின்னது கிடையாது. அதுவும் அநீதி இழைச்சிட்டு 50 வருஷம் ஆட்சி பண்ணா, 49 வருஷம் பிடல் காஸ்ட்ரோ. மக்களின் ஆட்சி, நேர்மையான ஆட்சி, நீதியின் ஆட்சி. 49 வருஷம் இவனுங்க மாதிரி பதவி வெறி பிடிச்சவனா இருந்திருந்தா இன்னொரு 1 வருஷம் இருந்துக்கிறேன், 50 வருஷம் ஆயிடும் சொல்லியிருப்பான். முடியல, தம்பி ரவுல் காஸ்ட்ரோ பாத்துக்குவார் அப்படின்னு ரவுல் காஸ்ட்ரோ கொடுத்துட்டு அவர் பின்னால இறந்து போனார். 49 வருஷம் மக்கள்கிட்ட அதிருப்தி இல்ல, நேர்மையான ஆட்சி. எத்தனை வருஷம் ஆண்டாங்கிறது முக்கியம் இல்ல, அவன் எப்படி ஆண்டாங்கிறது முக்கியம். இன்னைக்கு என்ன பாபர் மசூதியுடைய ஸ்டைல்ல என்ன நடந்துச்சோ அதே ஸ்டைல்ல நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். சபரிமலைக்கு நம்ம அந்த தீர்ப்பு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. பெண்கள் சபரிமலை கோயிலுக்குள் போகலாமா போகக்கூடாதுன்றதை ஐ எம் நோவேர் டு கமெண்ட். நமக்கு தேவையில்லாது. அது பெட்டிஷன் போட்டவங்களும் இந்துக்கள் தான், அதை அனுமதித்து தீர்ப்பு தந்ததும் இந்து நீதிபதிகள் தான். ஆனால் பெண்கள் சபரிமலைக்கு செல்வது சம்பந்தமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தபோது இது போன்ற தீர்ப்புகளை நீதிமன்றம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னவன் தான் அமித்ஷா. அப்ப உங்களுக்கு பாதகமா வந்தா இது போன்ற தீர்ப்புகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே உங்களுக்கு சாதகமா இங்க ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த பெட்டிஷனரை பார்த்தோம், இங்க வந்து பேட்டி கொடுத்தாருல ராம ரவிக்குமார், ஒரு நல்ல ஆள் தான், பேசினாலாம் மரியாதையா பேசுவாப்புல, ரொம்ப வெறித்தனமாலாம் பேச மாட்டாப்புல டிபேட்ஸ்ல எல்லாம். ஆனா பேட்டி கொடுக்கும்போது பாக்குறேன் 144 தடைன்னு சொல்றாங்க. இவ்வளவு போலீஸ் இருக்கு, நீங்க எப்படி வந்தீங்கன்றார். இவருடைய அறிவை பார்த்து 144 தடை போட்டா நாங்க வரக்கூடாது, சரி இவ்வளவு போலீஸ் எப்படி வந்ததுன்னு கேட்கிறாரு. போலீஸ் இருக்கிறது நீங்க வரக்கூடாதுடா. இந்த அறிவாளி தான் அதுல பெட்டிஷனர், மெயினான பெட்டிஷனர். இந்த அறிவாளிக்கு தான் அந்த அறிவாளி சப்போர்ட். எந்த விஷயம் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டதோ, எந்த விஷயம் ஏற்கனவே நடந்து விட்டது, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதே தமிழ்நாட்டில் இதே பாபர் மசூதி சேம் ஸ்டைல். நைட்ல பாண்டேங்கிற பெட்டிஷனர் வந்து நீதிமன்றத்தில் போடுறான், பூட்டப்பட்ட பாபர் மஸ்ஜிதில் பூஜை நடத்த வேண்டும் என்று எனக்கு ராமர் கனவில் தோன்றி சொன்னார். இன்னொரு பாண்டே என்கின்ற நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார். அவர் கனவுல ராமர் வந்து சொன்னது சரிதான், அதனால பூட்டப்பட்ட பாபரி மஸ்ஜிதை திறந்து பூஜை நடத்த வேண்டும் என்று சொன்னார். அப்படியே தான் இங்க இப்போ ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து தீபம் நடத்துறது சரிதான், ஆனா முறையா நடத்தணும்னா அது தீபத்தூண்ல தான் வைக்கணும்னு ஒரு எல்லைக்கல்ல போய் நீங்க தீபம் ஏத்தணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நீ ஆர்டர் பண்ண வேண்டியது தேவஸ்தானத்தை,
இதெல்லாம் HRNC ஒரு தனிநபரை ஏற்றுவதற்கு எப்பனா கண்டெம்ட் ஆயிருச்சு, இவங்க ஏத்துக்கல, அதனால நான் தனிநபரை அனுப்புறேன். இதே பேட்டர்ன் தான் அங்க, அப்படியே சேம் பேட்டர்ன். அப்ப 20 ஆண்டுகளுக்கு மேலாக பூட்டப்பட்டிருந்த பாபரி மஸ்ஜித் திறக்கப்பட்டது, நீதிமன்றத்தின் வாயிலாகவே திறக்கப்பட்டது. சிலைகள் வைக்கப்பட்ட உடனேயே பள்ளியாசல் கமிட்டிக்காரங்க போய் போலீஸ் சொல்றாங்க, உடனே பூட்டிடுறாங்க. ஐயோ எதா இருந்தாலும் சட்டப்படி பந்துக்கும்பா, அதான் முஸ்லிம்கள் உடனே பூட்டிட்டாங்க. ஆனால் பூட்டப்பட்ட பள்ளிவாசல் பல ஆண்டுகளுக்கு பின்னால் திறக்கப்பட்டது, நீதிமன்றத்தின் உத்தரவோடு திறக்கப்பட்டது. எதுக்காக? பூஜை செய்வதற்காக. மிம்பரில் வைக்கப்பட்ட ராமர் சிலைகளுக்கு ராம் லல்லா, குழந்தை ராமருக்கு பூஜை செய்யணும், பூஜை இல்லாம இருக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராமர் என் கனவில் தோன்றி சொன்னார். இன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் தந்தது மட்டுமே ஜோக் கிடையாது. நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் பூட்டப்பட்ட பாபரி மஸ்ஜித் பல ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனால் அது நீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் மூலமாகவே திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டு ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்க்க பள்ளிவாசலுக்குள் சென்று நீதிமன்றத்தின் உத்தரவோடு அங்கு பூஜை நடத்தினார்கள் மிம்பரில் வைத்து. அதே மாதிரிதான் இவன் ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுத்து it says 15 meters but it is almost 50 meters அப்படிங்கிறார் நீதிபதி. 15 மீட்டர் சொல்றாங்க, ஆனா இது 50 மீட்டருக்கு இருக்கு. அங்க நின்னு கொஞ்சம் பக்கத்துல போனா விழுந்துருவான் இல்லையா? இப்ப பிரச்சனை அது அல்ல. ஜிஆர் சாமிநாதன் இப்ப இதுல கூத்து என்னன்னா, இவரிடத்திலே வந்த மனு அந்த இடத்தில் மாற்றி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக வந்த ரிட்டு பெட்டிஷன். இவருக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம இவர் ஒரு சிவில் சூட்டை ரன் பண்றார். யாருக்கு எங்கெங்க எல்லை இதெல்லாம் இவர் பேசுறார். இவர் தன்னுடைய தீர்ப்புல அதெல்லாம் பேசுறார். அதில் ஒன்றை சொல்றார், முகலாயர் காலம் தொட்டு இந்த தர்கா ஆக்கிரமிக்கப்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்டது. இதுதான் காரணம். இன்னைக்கு தீபம் ஏத்தணும் ஏத்தல அது இல்லை வேண்டிய விஷயம். தீபம் ஏற்றும்படி இந்துக்கள் கேட்கவில்லை, ஏற்ற வேண்டாம் என்று முஸ்லிம்களும் சொல்லவில்லை. காமெடி பாத்தீங்களா? தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்துக்கள் கேட்கவில்லை. ஏன் HRNC கேட்கல, தேவஸ்தானம் கேட்கல. அப்ப யார் தான் கேட்கிறா? ஒரு கலவர கும்பல். இந்த கோவிலுக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் போடுறான். இதே போலத்தான் ஹிஜாப் வழக்கிலே தீர்ப்பு தரப்பட்டது. இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். கர்நாடகாவிலே ஹிஜாப் அணிந்து சென்ற மாணவிகள் தடை செய்யப்பட்டார்கள். வழக்கு நீதிமன்றம் சென்றது. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே 128 பக்க தீர்ப்பு தரப்பட்டது. அந்த தீர்ப்பிலே நீதிபதிகள் ஆய்வு செய்தது whether it is an essential part of religious practice. இந்த நீதிமன்றத்திலே இந்த ஓபன் ஃபோரத்திலே நான் சொல்கிறேன், நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தவறிழைத்து விட்டார். whether lighting the deepam is an essential practice in Hindu religion, he has to establish it. அதை நிரூபிக்க வேண்டிய நீதிபதி 3 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே ஹிஜாபை பற்றி தீர்ப்பு வந்தபோது நாங்க 3 பேரை சேர்ந்து அலசனோம். அவன் சொல்றான், நீதிபதிகள் 3 பேர் கொண்ட நீதிபதி, குர்ஆன்ல ஆயத்திற்கு லா இக்ராஹ ஃபித்தீன் அப்படின்னு இருக்குது. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கை அப்படின்னு ஆயத்து இருக்குது. என்னடா அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, அந்த அறிவியல் அதிபர் நீதிபதி சொல்றார், இஸ்லாத்துல எதுவுமே கட்டாயம் இல்லைன்னு இருக்கு, அதனால ஹிஜாப் கட்டாயம் இல்லைங்கிறான். இந்த ஆயத்தை பாதியா எடுத்துட்டு வந்து இஸ்லாத்துல லா இக்ராஹ ஃபித்தீனுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த ஆயத்து சொல்லுது கான்டெக்ஸ்ட்ல, கத்த பையன ருஷ்து மினல் கை. இந்தாங்க இது இஸ்லாம், இந்தாங்க இது இப்படி இருக்கு, இதெல்லாம் கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆயத்தை எடுத்துட்டு வந்து நீங்க லேட்டா நினைக்க கூடாது. கர்நாடக உயர் நீதிமன்றத்திலே 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தரப்பட்ட தீர்ப்பு இது. லா இக்ராஹ ஃபித்தீன் ஆயத்து இருக்குது. அதனால ஹிஜாப் வந்து whether it is an essential part of religious practice or not அப்படின்னு எஸ்டாப்லிஷ் பண்ணணும். நான் கேட்கிறேன், இப்ப காலம் கடந்து விட்டது. 100 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயிலில் முறையாக இந்துக்கள் ஏற்றுகிறார்கள், தேவஸ்தானம் ஏற்றுகிறது. So it is an essential practice of religious practice. முடிஞ்சிருச்சு. ஒரு எசென்ஷியல் பிராக்டிஸே இல்லாத ஒன்றை நீதித்துறை வலியுறுத்தவே முடியாது. நீ எப்படி வந்த உள்ள? மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்கிறான். என்ன எஸ்டாப்லிஷ் பண்றான்? சிவில் சூட்டை பத்தி நான் பேச வரல, நான் இந்த இடத்துல சிவில் சூட்டை நான் பேச வரலன்னு சொல்லி டைம் ஆஃப்டர் அனதர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க டிமார்கேஷனுக்காக. The dispute regarding the title was settled in 1923 itself. நீதிபதியே சொல்றார், 1923லயே இது சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கப்பட்டது. அப்புறம் நீ எதுக்கு தலையிடுறதுல? மீண்டும் என்ன சொல்றாருன்னா, 1923 தீர்ப்பிலேயே தர்கா, அப்புறம் என்ன நெல்லித்தோப்பு பள்ளிவாசல், இந்த 3 தவிர்த்து மற்ற எல்லாம் கோயிலுக்கு சொந்தம். கரெக்ட். இப்ப போலீஸுடைய கூற்று என்ன? புதுசா ஒரு இடத்துக்கு போவாது. அப்ப
1992 நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் பீப்புள் வர்ஷிப் ஆக்ட், வர்ஷிப்பிங் ஆக்ட் பத்தி, வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தை 1992 உள்ள சட்டம் என்ன சொல்லுது? கோயிலோ மசூதியோ சர்ச்சோ கணிசத்தோ யூதர்களுடைய மத வழிபாட்டு தலமோ எதுவாக இருந்தாலும் 1992க்கு பிறகு அது என்னவா இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். 100 வருடமாக எங்கு தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கு ஏற்றப்படுவதுதான் ஆகம விதியும் அதுதான், இந்து தர்மமும் அதுதான், முறையும் அதுதான், சட்டமும் அதுதான். ஆனால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வர்ஷிப்பிங் ஆக்டை தாண்டி, வழிபாட்டு தலங்கள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தை தாண்டி ஒரு தீர்ப்பை இந்த நீதிபதி தரும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் சொல்கிறார், எனக்கு வந்து வெறி வருது. It is not the case of contesting respondents that the petitioner want to light தீபம் in நெல்லித்தோப்பு ஏரியா. நெல்லித்தோப்பு ஏரியால வந்து அவங்க தீபம் ஏத்துறவங்க மட்டும் அவங்க மேட்டர் இல்ல. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, the temple management had to file suit subsequently. அவர் சொல்றார், இது சம்பந்தமாக கேட்க வேண்டிய கோவில் நிர்வாகம் ஏன் நீதிமன்றத்துக்கு போல? உனக்கு எதுக்குயா? புரியுதா? அல்டீரியர் மோட்டிவ். கோவில் நிர்வாகம் போயிருக்கணும் கோர்ட்டுக்குங்கிறாரு, HRMC கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ங்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? ஒரு நீதிபதி தன்னுடைய தனக்கு தரப்பட்ட வரம்புகளை தாண்டி மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே. He has to be impeached. அதைத்தான் நான் சொல்றேன். அன்னைக்கு 1990களிலே ராமர் என் கனவில் தோன்றி சொன்னார் என்று நீதிமன்றம் சென்ற போது, ஆமா நீங்க பள்ளிவாசல் திறந்து உள்ள பூஜை நடத்துங்க என்று பூஜை நடத்தியதற்கு பின்னால் தான் பாபரி மஸ்ஜித் படிப்படியாக நம்முடைய கைகளில் இருந்து நழுவியது. ஒரு நேரத்தில் அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் 2025 வரலாறு சொல்லும், இவர்கள் இதே போல நீதிமன்றத்தின் வாயிலாக வந்தார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இவர்களை பின்னண்டால் பிடரில் அடிக்க ஓட வைத்து அடித்தது. இங்கிருக்கும் காவல்துறை ஆண்மகன் காவல்துறையாக நடந்தது. இங்கிருக்கும் கலெக்டர் ஆம்பளையாக நடந்து கொண்டார். இங்கிருக்கும் கமிஷனர் சட்டத்தின்படி நடக்கும் ஆட்சியை நிலை காட்டினார். We are not afraid of the consequences என்றார். காவல்துறையே, மரியாதைக்குரிய எங்கள் கமிஷனர் அவர்களே, உங்களை வரலாறு மறக்காது, இந்த தமிழ் சமூகம் மறக்காது. நீங்கள் எடுத்த இவ்வளவு பெரிய ரிஸ்கிற்கு என்றைக்கும் இந்த சமூகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். But still it is not the conflict between Muslims and Hindus. கிடையவே கிடையாது. நீதிபதி கேட்கிறார், நீதிபதி கேட்கிறார், ஏன் தர்காவே அப்பீல் போல, நீங்க ஏன் அப்பீல் போறீங்கன்றான். அதான்டா தமிழ்நாடு, அதுதான் தமிழ்நாடு. நீதிபதி வார்த்தை, தர்காவே போல, வக்போர்டே போல, டெம்பிள் கமிட்டியோ HRMC நீங்க எதுக்கா போறீங்க அப்பீலுக்கு? கதறாரு. உங்களுக்கென்று மூக்கணாங்கயிறு கட்டப்பட்டு விட்டது. இன்னைக்கு இதெல்லாம் வரலாறு. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் ஒரு விஷயம். அண்ணாமலை பேசுகிறார் பேட்டியில, நேத்து அவன் மூளைக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, பொய்யாவே பேசுவான். பிறந்ததுல இருந்தே பொய் கலவரத்தை உண்டாக்கணும். இது வரைக்கும் கிறிஸ்தவ மிஷனரிஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, நாய் மேல எஃப்ஐஆர் இருக்கு. இங்க வந்து அண்ணாதுரையை பார்த்து ரத்தம் ஓட்டுவான்னு பசும்பொன் முத்துராமலிங்க சொன்னாரு, கடைசி வரைக்கும் ஆதாரம் காட்டல, அதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. தலைவரான புதுசுல அரியலூர் மாணவி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டது வந்து மத மாற்றத்தினாலதான் அப்படின்னு வீடியோ எல்லாம் போட்டு வெளியிட்டு கடைசியில சிபிஐ வரைக்கும் வழக்கு போய் there is no conversion angle-னு NCPCR வந்து சொல்லி ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு, பொய்ய. இப்ப சமீபத்தில் முஸ்லிம்கள் சென்னையில அது என்ன ஒரு மஸ்ஜிதெல்லாம் இடிக்கிறாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க, எல்லாரையும் காலி பண்றாங்க. ஞாபகம் இருக்கா? அனகாபுத்தூர்ல மஸ்ஜிதுகளை இடிச்சு எல்லாம் பண்ற. நேத்து இந்த பொய்யன் பேட்டி கொடுக்குறான், இது வரைக்கும் ஏதாவது பள்ளியாசல் இடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நாங்க பெட்டிஷனரே கிடையாது, அதுல முஸ்லிம்ஸ் இன்வால்வ்டே கிடையாது அதுல. ஆனால் ஏன் இந்த இஸ்லாமிய சமூகம் தமிழக முதல்வரின் பின்னால் நிற்கும் என்றால் அவர்களுடைய நூற்றாண்டு கால எண்ணத்தை, ஏன்னா எச்ராஜா உளறிட்டான், அந்த அளவுக்குலாம் லாயக்கு கிடையாது. அவன் தமிழ்நாட்டில் இருக்கான்ல, திடீர்னு பதட்டப்பட்டு உளறிடுவான். அயோத்தியில விட்டு கொடுத்துட்டு போன இங்க விட்டு கொடுத்துட்டு போ, நல்ல வேலை அது வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு போனோம்னு சொல்றீங்க, வேற இடத்துல மாத்திக்க. உன் நோக்கம் நூற்றாண்டு காலம் உங்களுடைய கெடு புத்தி
உங்களுடைய கேடு எண்ணத்தை புரிந்தவர் எங்கள் முதல்வர் என்பதனால் உறுதியான உத்தரவை கொடுத்து தமிழக முஸ்லிம் மக்களின் வாழ்வுரிமையை, தமிழக முஸ்லிம் மக்களின் அமைதியை உறுதி செய்த முதல்வருக்கு நன்றி சொல்ல இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா அடுத்து என்ன செய்வான்? அங்க ஒண்ணும் கிடையாது. அது பில்லரோ இல்ல உண்மையிலே தூணோ, அதாவது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நமக்கு ரைட் இல்ல, சட்டப்படி நமக்கு அது ரைட் இல்ல போய் தடுக்கிறதுக்கு. டிமார்க்கெட் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இதுதான் அப்படின்னு. அந்த தர்கா, மஸ்ஜிது, நெல்லித்தோப்பு ஏரியாவை தாண்டி மத்த எல்லாமே டெம்பிள் லேண்டுக்கு டிசைட் ஆயிருச்சு 1923 நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனால் இதை நீதிபதி கேட்கிறார். நீதிபதியே தன்னுடைய தீர்ப்புல சொல்றாரு பாருங்க, இது வந்து ரைட்டா அவனுடைய உரிமை. இந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான் அவன் போனா. யாராவது ஓவர் எந்தூசியாஸ்டிக் ஹிந்து, அவரே சொல்றார் தீர்ப்புல, நீங்க ஏன் அந்த தீபத்தூணை வந்து துணியை போட்டு ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்களாம், ஓவர் எந்தூசியாஸ்டிக் ஹிந்துஸ் யாராவது போய் அதுல ஏதாவது பத்த வச்சுட்டா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக மறைச்சு வச்சதை நான் ஏத்துக்க முடியாது. அதனால அவரு நாங்க வந்து அதை தீபம் ஏத்துவோம். என்னையா நீதிபதி நீ? ஒரு அரசும் ஒரு நிர்வாகமும் யாராவது மிஸ்டிவஸான மக்கள் வந்து எதாவது செஞ்சிடக்கூடாது என்பதற்காக மூடி வைச்ச ஒரு இடத்தை அவன் நிர்வாகம் கரெக்டா பண்ணியிருக்கிறார். அந்த ஓவர் எந்தூசியாஸ்டிக் ஹிந்துஸ் யாராவது பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்படி மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக பெட்டிஷனரை பத்தி, ராம ரவிக்குமாரை பத்தி இவரே சொல்றார். ராம ரவிக்குமார் போட்ட பெட்டிஷன்ல கிளாரிட்டி இல்ல, இவரே சொல்றார். அது கிளாரிட்டி இருக்காது எங்களுக்கும் தெரியும். ராம ரவிக்குமாருக்கு 144க்கும் போலீஸ் குவியறதுக்குமே சம்பந்தம் வித்தியாசம் தெரியாது. ராம ரவிக்குமாரோட பெட்டிஷன்ல கிளாரிட்டி இருக்காது. நீதிபதியே சொல்றாரு தன்னுடைய ஜட்மெண்ட்ல. ஜி.ஆர். சாமிநாதன், ராம ரவிக்குமாரோட பெட்டிஷன்ல கிளாரிட்டி இல்ல, ஆனாலும் நான் வந்து சொந்தமா அந்த இடத்துக்கு போனேன். எதுக்கு போனேன்? Why you have got special interest in this case, in this particular case? மக்கள் பார்க்கிறார்கள் உங்களுடைய எதேச்ச அதிகாரத்தை. அதனால இப்ப சமீபத்தில் இந்த விஜய் பிரச்சனை வந்ததுல, என்ன ஊர் அது? கரூர். கரூர்ல 42 பேர் இறந்துறாங்க. இறந்த உடனே உயர்நீதிமன்றம் விஜயை பிளாஸ்ட் பண்ணுது. எப்படி அப்படி பண்ணுவேன்? பிளாஸ்ட் பண்ணுது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபிக்காக உள்ள கேஸ் தான், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்காக உள்ள கேஸ் தான். அது விஜய்க்கு எதிரான வழக்கு இல்ல. யார் யாரெல்லாம் ரேலி எப்படி நடத்தணும், பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற சம்பந்தமான வழக்கு. அந்த வழக்கில் விஜயை விமர்சித்து கடுமையான வார்த்தைகளை உயர்நீதிமன்றம் பயன்படுத்தியது. தெரியும் தானே எல்லாருக்கும். அப்ப உடனே அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தார் போல, தலைவர் வந்தார், வந்து பேட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். பேட்டி கொடுக்கும்போது இது எஸ்ஓபி சம்பந்தமான வழக்கில், நல்லா கேளுங்க, எஸ்ஓபி சம்பந்தமான வழக்கில் விஜயை விமர்சித்து பேச வேண்டிய அவசியம் நீதிபதிகளுக்கு ஏன் ஏற்பட்டது என்று கேட்டாய் அழுகிய நாக்கு கொண்ட அண்ணாமலையே, இந்த இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கில் எந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதை பற்றியும், யாருக்கு எந்த இடம் வேண்டும் என்பதை பற்றியும் நீங்கள் அதை ஏற்காவிட்டால் நானே ஒரு ஆளை அனுப்புவேன் என்றும், அப்படி அனுப்புவதற்கு நான் மத்திய தொழிற்பிரிவு படையை கூட அனுப்புவேன் என்றும், அதற்காக டெல்லி வரைக்கும் என்னை தொடர்பு கொள்வேன் என்று சொல்வதற்கும் தனிப்பட்ட வகையில் ஜி.ஆர். சாமிநாதனுக்கு இதில் என்ன இருக்கிறது என்பதை கேட்பதற்கு உனக்கு துப்பு இருக்கிறதா? விஜய் விஷயத்துல கேட்டல, எஸ்ஓபியை தாண்டி ஏன் அப்படி கேட்டாங்கன்னு இங்க கேப்பியா? அப்ப உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதைத்தான் இந்த மண்ணில் நேற்று நடந்திருப்பது என்பது மிகப்பெரிய கலவரம் தடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய மத துவேஷம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இது போன்று வரக்கூடிய எத்தனை விஷயமாக இருந்தாலும், ஏன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அயோத்தியில் பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்தை இடித்து, அதெல்லாம் சொல்றாங்க இந்த நீதிபதி, இதெல்லாம் இந்த கேஸ்ல ராம ஜென்மபூமியில் அப்படிதான் இருந்துச்சு, இது இப்படிதான் இருந்துச்சு, பெரிய ஜட்மெண்ட். அதுல ஒன்னு சொல்றேன், வரலாற்றில் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அயோத்தியில் இதே போலத்தான் லோக்கலுக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் கூட ஆள் போனா கர சேவைக்கு. நான் போன அர்ஜுன் சம்பத் கூட சொன்னான், தெரியும் உங்களுக்கு. இந்தியா முழுக்க ஆளை கூட்டாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. அடுத்த கட்டமாக இந்தியாவில் இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க இறக்கி இடித்தார்கள். இடித்த இடத்தில் கோயிலையும் கட்டினார்கள். வைரமுத்து அழகாக சொன்னார், ராமர் கடவுளா மனிதனா? ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்புமற்றவர், இறப்புமற்றவர், பிறப்பற்ற கடவுளுக்கா பிறப்பிடம் தேடுவீர். ராமர் மனிதன் என்றால்
மனித கடவுளுக்கா மசூதி இடித்தீர் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி இடிச்சான், கட்டினான். கட்டிட்டு அதுல கோயிலையும் திறந்துட்டான். கோயிலை திறந்ததற்கு பின்னால் தான் அதே அயோத்தியை சுற்றி ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலிலே. அப்படின்னு என்ன அர்த்தம்? the locals were not satisfied. அதே போல்தான் அமைதியை, சாந்தியை, சமாதானத்தை, அனைவரோடும் கலந்து வாழ்வதை விரும்புவதில் தமிழ்நாட்டிலேயே உச்சபட்சமான மக்கள் மதுரை மக்கள் என்பதை இந்த மதுரை மண் நிரூபித்திருக்கிறது. 63% of Tamil Nadu Hindus are regularly temple going, but still they are okay with their Muslim neighbors who are beef eaters என்று the New Indian Express தன்னுடைய பத்திரிகையில் அறிக்கையாக தந்தது. இந்தியாவிலேயே அதிகப்படியாக கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும். அதுல அதிகமாக கோயிலுக்கு செல்லக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 63% ரெகுலரா வாரம் ஒரு முறையாவது தவறாமல் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகப்படியான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒருபோதும் தங்களுடைய இஸ்லாமியர்களோடும், கிறிஸ்தவர்களோடும், சீக்கியர்களோடும் ஒருபோதும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதுதான் தமிழ்நாடு என்பதை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னது. எனவே மதுரை மக்கள் இதை ஏற்கவில்லை என்பதைத்தான் இவங்க ஆர்டிபிஷியலா கொண்டு வந்து இறக்கின இந்த கூட்டம் காட்டுகிறது. ஏற்கனவே இழந்த பாபரிக்கு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏற்கனவே இழந்த பாபரியை நான் சொல்கிறேன், 100 ஆண்டு கால திட்டம் வைத்து உங்களால் இடிக்க முடியும் என்று சொன்னால், 100 வருஷத்துக்கு முன்னால திட்டம் போட்டு உங்களால் இடிக்க முடியும்னு சொன்னா, நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சாவதற்குத்தான் இந்த வரலாறு கடத்தல். அல்லாஹ் போதுமானவன். 3ஆம் தேதி தான் ஒரு பணி நிமித்தமாக ஒரு நாட்டிற்கு சென்றிருந்தேன். ஆனால் டிசம்பர் 6 என்பது என்னுடைய நினைவு தெரிந்து நான் எப்பவுமே தவற விட்டதில்லை. அது வருஷ பாத்தியான்னு சொல்றேன், சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வரலாறு கடத்தல். கண்ணுக்கு முன்னாலேயே திப்பு சுல்தானை டைரன் ஆஃப் மைசூர் என்றான். கண்ணுக்கு முன்னாலேயே அவுரங்கசீப் கபர்ஸ்தானை தோண்டி எடுங்கிறார். அப்பாவின் நேர்ம மனுஷன் தான் வாழும் போது தொப்பிய கையால தச்சு, குரானை கையால எழுதி ஒரு சொற்ப காசை சம்பாதிச்சு தான் செத்தா கூட என்னுடைய பிணத்தை அடக்குவதற்கு நீங்கள் அரசு பொது கஜானாவில் இருந்து பணம் எடுக்க கூடாது, நான் என் கைகளால் சம்பாதித்த பணத்தில் இருந்தால் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறந்த ஒற்றை பேரரசர் இந்த மண்ணில் இருக்கிறார் என்றால் அது அவுரங்கசீப் தான். அவனுக்கு எதிராக துவேஷம். அவனுக்காக அவுரங்கசீப் வரலாறு நம்ம ஆளுங்களுக்கு தெரியுமா? இவன் வந்து நொட்டை வந்துருவான், டிசம்பர் 6 வருஷம் நீங்க நடத்துவீங்க. உனக்கு அவுரங்கசீப் வரலாறு தெரியுமா? படிச்சிருக்கியா? திப்பு சுல்தான் வரலாறு தெரியுமா? படிச்சிருக்கியா? அப்படி இதையும் மாத்திடுவான். ஒரு 20 வருஷம் கழிச்சு நடுநிலையாளர்கள் பேசுவார்கள், இல்ல அது ஒரிஜினலி இட் வாஸ் டெம்பிள் சைட் அப்படின்னு சொல்லுவான். ஒரு 30 வருஷம் கழிச்சு முஸ்லிம் இளைஞர்கள் வருவார்கள், பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபிகர் உசார் செய்வதிலும் பிஸி ஆகி போன முஸ்லிம் இளைஞர்கள் வருவார்கள். ஒரு 30 வருஷம் கழிச்சு இல்ல நம்ம அதை டிஸ்பியூட் பண்ணக்கூடாது, இட் வாஸ் ஆக்சுவலி டெம்பிள் சைட், அதுல பள்ளியாசம் இருந்த மாதிரி தெரியலன்னு. வரலாறு கடத்துதல். நான் என் மகனுக்கு கடத்துவேன், என் மகன் என் பேரனுக்கு கடத்துவான், இறைவன் நாடினால் அடுத்த தலைமுறைக்கு செல்லும், வரலாறு மாறும். இடிப்பதற்கு உங்களுக்கு பெரும்பான்மை சமூகத்தை மூளைச்சலவை செய்து அவர்களுக்கு தவறாக வழிகாட்டி இடிப்பதற்கு உங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆனதென்றால், அதே இடத்தில் எங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கு 500 ஆண்டுகள் ஆனாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது வரலாற்று கடத்துதல். அப்படி நீ கடத்தி என்ன செய்வோம்? மீண்டும் ஒரு முறை ஒரு ஆலயத்தை இடிப்பது எங்களுக்கு உடன்பாடில்லை. ஆனால் அது எங்களிடத்தில் தான் இடித்து கட்டப்பட்டது என்பதை வரலாற்றில் நிறுவி காட்டுவோம். அதற்கான வரலாற்றை கடத்துவோம், இளைஞர்களை உசுப்பேற்றுவோம், அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் பாடம் புகட்டுவோம், அடுத்த சமூகத்திற்கு எடுத்துச் செல்வோம். இந்தியாவின் பெரும்பான்மை இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இடிக்கப்பட்டது பாபர் மசூதி தான். அதில் யாருக்கும் அநீதி இழைத்தது, தகர்க்கப்படவில்லை. துளசிதாஸ், கோஸ்வாமி துளசிதாஸ் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். எந்த 16ஆம் நூற்றாண்டு? எந்த 16ஆம் நூற்றாண்டில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதாக, அதாவது ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பாபர் மஸ்ஜித் கட்டப்பட்டதாக சொல்றாங்களோ அதே 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் கோஸ்வாமி துளசிதாஸ். இன்னைக்கு இவங்க கலவரம் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களே ராம்சரித் நமாஸ், அனுமன் சாலிசா, அவர் தான் எழுதினார். இந்தியாவிலேயே இந்து சமூகத்திலேயே ராம பக்தர் என்றால் முதல் இடத்தில் இருப்பவர் கோஸ்வாமி துளசிதாச பண்டிதர். அந்த கோஸ்வாமி துளசிதாச பண்டிதரிடத்தில் கேட்டார்கள், நீங்க இப்படியே வாழ்க்கையில எந்த பற்று இல்லாம இருக்கீங்களே. அவர் எங்க வாழ்ந்தாரு? இதே அயோத்தியாவில் வாழ்ந்தார், உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாவில் வாழ்ந்தார். அதே 16ஆம் நூற்றாண்டு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க,
இப்படி இருக்கீங்களே, சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? அப்ப சொன்னார், மாங் கே கைபோ மஸ்ஜித் மே செய்வோ அப்படின்னு சொன்னார். இதே 16ஆம் நூற்றாண்டில் சொன்னார், மாங் கே கைபோ மஸ்ஜித் மே செய்வோ. எனக்கு பசி ஏற்பட்டா யார்ட்டையாவது கேட்பேன், கொடுப்பாங்க, சாப்பிட்டுருவேன். நான் உறங்க வேண்டும், ஒதுங்க வேண்டும் என்று சொன்னால் இறையில்லம் மஸ்ஜிதுகளிலே ஒதுங்கி நான் உறங்கிக் கொள்ளுவேன் என்று அன்றைக்கு ராமபக்தர் கோஸ்வாமி துளசிதாசர் சொன்னார். எந்த காலத்தில் சொன்னாரே? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாக, நீங்கள் பாபர் மசூதி ராமர் கோயில் இடிக்கப்பட்டதாக சொன்ன அதே காலகட்டத்தில் அயோத்தியாவில் வாழ்ந்தவர். இல்லாத பொய்யை புரட்டை சுருட்டி, நாங்கள் எந்த ஆலயத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, எங்கள் மார்க்கத்தின் மீது பற்றானவர்கள். அந்த மார்க்கத்திற்கும் அந்த மார்க்கத்தின் ஆலயங்களுக்கும் ஒன்றென்றால் எதை கொடுத்தேனும் களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற உணர்வை எங்கள் மார்க்கத்தின் வழியாக பெற்றவர்கள் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.